இன்னைக்கு எல்லாரோட குடும்பத்துல வேலைக்கு போற யாராவது ஒருத்தரை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும். ஆனா, அவங்களுக்கு அப்புறம் அந்த குடும்பத்த யார் பார்த்துப்பா? அப்ப அவங்களுக்கு அப்புறம் அந்த குடும்பம் யாரையும் எதிர்பார்க்காம, யார்ட்டயும் போய் கடன் நிக்காம, சொந்த கால்ல அவங்களே அவங்க குடும்பத்த, அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும்ல. அப்படி நினைச்சா இன்னைக்கு நெறைய பேர் அவங்க குடும்பத்த பாதுகாக்கிறதுக்காக இப்பவே ஒரு டேர்ம் பிளான் போட்டுக்கிறாங்க. டேர்ம் பிளானா? அட போங்க ப்ரோ! உயிரோட இருக்கும்போது பணம் கிடைக்காதாம், செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குமா? உயிரோட இருக்கும்போது கிடைச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்கு. இப்ப என்னன்னா, உங்க கையில இருக்கிற பணத்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு மாசம் மாசம் எஃப்டிலயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ போட்டீங்கன்னா, அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ விட 2 மடங்கு அதிகமா கிடைக்கும். இப்ப நான் சொல்லப் போற பிளான்ல போட்டீங்க அப்படின்னா. அதாவது 15 வருஷத்துல உங்களுக்கு ரூ. 58,00,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுல டாக்ஸுமே கிடையாது. இதுக்கு பேரு தான் யூலிப் பிளான். அதாவது இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மென்ட். உங்க சேஃப்டிக்கு இன்சூரன்ஸும் போட்டாச்சு, உங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்க்கு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணியாச்சு. ஒரே கல்லுல 2 மாங்கா. இதுலயும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதெல்லாம் நம்பலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னேன்னா கிளியரா புரியும். இந்த யூலிப் பிளான்ல நீங்க வருஷத்துக்கு ரூ. 1,20,000 பிரீமியம் கட்டுறீங்கன்னா, அப்ப மாசம் ரூ. 10,000 கட்டுற மாரி இருக்கும். ஸோ இந்த யூலிப் பிளான்ல நீங்க வருஷத்துக்கு எவ்வளோ பிரீமியம் கட்டுறீங்களோ, அதுல இன்டு 10 தான் உங்க இன்சூரன்ஸ்க்கு உண்டான கவரேஜ். அப்ப 1,20,000 இன்டு 10னா 12,00,000 உங்க இன்சூரன்ஸ்க்கு உண்டான கவரேஜ். இப்போ நீங்க மாசம் ரூ. 10,000 கட்டுறீங்கன்னா, 16% வட்டியோட 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரூ. 12,00,000 சேர்ந்திருக்கும். அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ரூ. 15,00,000 சேர்த்து மொத்தம் உங்களுக்கு ரூ. 27,00,000 சேர்ந்திருக்கும். அந்த 27,00,000 லம்சமா அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு 15வது வருஷத்துல உங்களுக்கு வந்து ரூ. 58,00,000 பணம் கிடைக்கும். ஸோ இந்த யூலிப் பிளான்ல நீங்க 10 வருஷம் அமௌண்ட் கட்டினா போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் அப்படியே வச்சிருந்து லம்சமா எடுத்தீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். அப்ப நல்லா இருக்கே! இத எடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதான் தப்பு. அப்படி யாராவது சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா, இதுல நீங்க மாசம் மாசம் கட்டுற அந்த ரூ. 10,000 பிரீமியம்ல ரூ. 10,000 மொத்தமா அப்படியே இன்வெஸ்ட்மென்ட்க்கு போகாது. ஏன்னா, நீங்க இதுல இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறதுனால, அதுல கொஞ்சம் அமௌண்ட் பிடிப்பாங்க. இப்போ நீங்க மாசம் ரூ. 10,000 எடுத்திருக்கீங்கன்னா, அதுல வந்து ஸ்க்ரீன்ல தெரிய சில சார்ஜஸ், அதாவது மோட்டாலிட்டி சார்ஜஸ், பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மென்ட் சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கு போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரூ. 10,000ல குறைஞ்சது ரூ. 1,000 இந்த சார்ஜஸ்லாம் புடிச்சுருவாங்க. அப்ப மீதம் ரூ. 9,000 தான் இன்வெஸ்ட்மென்ட்க்குன்னு போகும். அப்ப மாசம் ரூ. 9,000ன்னு சொல்லி கணக்கு பண்ணோம் அப்படின்னா, 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸோட சேர்த்து ரூ. 24,00,000 சேர்ந்திருக்கும். அந்த 24,00,000 லம்சமா 15வது வருஷத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு உங்களுக்கு ரூ. 52,00,000 தான் கிடைக்கும். ஸோ போனதுல எந்த சார்ஜஸும் இல்லாம ரூ. 10,000 அப்படியே இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டாங்க அப்படின்னா, ரூ. 52,00,000 கிடைச்சது. இதுல சில சார்ஜஸ்லாம் புடிச்சாங்க அப்படின்னா, ரூ. 52,00,000 தான் கிடைக்குது. அதுபோக இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இடையில ஏதாவது அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது முடியாது. 5 வருஷம் லாகின் பீரியட் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அதுபோக இதில் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னோம்ல, அப்படிலாம் கிடையாது. டாக்ஸ் இருக்குது. நீங்கள் வருஷத்துக்கு ரூ. 2,50,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பான முறையில் டாக்ஸ் உண்டு. இதே மாதம் ரூ. 10,000 பிரீமியமே நீங்கள் வந்து தனியாக வெளியில் வந்து ஒரு எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா, அந்த யூலி பிளானில் கிடைக்கிறத விட உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ரூ. 2,00,000 3,00,000 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால், ஏன்னா இதில் வந்து இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் டாக்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு யூலி பிளானை விட நீங்கள் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் போகிறீங்க அப்படின்னா, நீங்க எந்த எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போறதுனால அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதனால இன்சூரன்ஸ் தனியா, இன்வெஸ்ட்மெண்ட் தனியா போடுறது தான் பெஸ்ட். சரி, நான் இன்சூரன்ஸ் வந்து தனியா போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அதே ரூ. 10,000 பிரீமியமே நான் டேர்ம் பிளான்ல போட்டேன்னா எனக்கு எவ்வளோ கவரேஜ் கிடைக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து அந்த இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 52,00,000 கையில் கிடைக்கும். அதுமாரி இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 10,00,000 தான் கிடைக்கும். ஆனால் அந்த டேர்ம் பிளான்ல உங்களுக்கு வந்து ரூ. 1,00,00,000 கவரேஜ் கிடைக்கும். சப்போஸ் நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா கூட உங்களுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு அந்த ரூ. 1,00,00,000 அப்படியே போய் சேர்ந்துரும். ஸோ நீங்க உங்க ஃபேமிலிக்கு டேர்ம் பிளான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். ஏன்னா அதுலேயே 2 பிளான் இருக்குது. ஒன்று பேசிக் டேர்ம் பிளான், இன்னொன்று ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ். எனக்கு அப்புறம் என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, ஒய்ஃபு, குழந்தைங்களாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த 2ல் எந்த பிளான் எடுக்கலாம், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எது ஷூட் ஆகும், எந்த வயசில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டிட்டோட்ட கேட்டுக்கலாம். இவங்களுக்கு கூகுளில் 4.9 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. இது இவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எல்லா டவுட்ஸையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. பாலிசி எடுக்கிறதுலேருந்து கிளைம்னு போய் நிற்கிற வரைக்கும் நமக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாயின் டிட்டோ அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம எந்த கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி, எந்த கம்பெனியோட கம்பேர் பண்ண நினைக்கிறோமோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி, எது நல்ல பிளான் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயும் நமக்கு எதுவும் புரியல அப்படின்னா, அங்கேயே புக் எ ஃப்ரீ கால்னு இருக்குது. அதில் போய் நாம் எந்த டேட் அண்ட் டைமில் ஃப்ரீயாக இருப்போமோ அதை வந்து ஷெடியூல் பண்ணி வச்சிட்டோம்னா, அந்த டேட் அண்ட் டைமில் நமக்கு கால் பண்ணி நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்போம்ல, அந்த ஃபோன் நம்பருக்கு நாளை பின்ன நமக்கு எந்த ஒரு ஸ்பாம் மெசேஜோ, எந்த ஒரு ஸ்பாம் காலோ வரவே வராது. இந்த டிட்டோ யாருன்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பாப்புலர் கம்பெனியான செரோதா ஸ்டாக் புரோக்கரிங் ஆப் இருக்காங்களா, அந்த கம்பெனி தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிட்டோவோட அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. அதில் போய் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்ன நல்ல பாலிசி, என்ன நல்ல கம்பெனி, நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஷூட் ஆகிற மாதிரி என்ன பிளான் போடலாம் அப்படிங்கிற சம்மந்தமாக டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி மிஸ்செல்லிங் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படிலாம் ஏமாறாமல் நீங்கள் வந்து டிட்டோவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. இப்போ பேசிக் டேர்ம் பிளான் என்னன்னா, இப்போ வருஷத்துக்கு நீங்கள் 15,000 ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். இந்த ப்ரீமியம் வருஷ ப்ரீமியம்ங்கிறது நீங்கள் எந்த ஏஜில் எடுக்கிறீங்களோ அந்த ஏஜை பொறுத்து கம்மியாகும். அதிகமான ஏஜில் எடுத்திங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டேர்ம் பிளான் வந்து 10 வருஷத்துக்குள்ளே 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு 30 வருஷம்னு வச்சுப்போம். 30 வருஷமும் வருஷம் 15,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து 4.5 லட்ச ரூபா வந்திருக்கும். ஸோ அந்த 30 வருஷமும் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் கட்டின அந்த 4.5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்காது இந்த பேசிக் டேர்ம் பிளானில். இது நான் கஷ்டப்பட்டு 30 வருஷம் கட்டின அந்த 4.5 லட்ச ரூபா எனக்கு திரும்ப கிடைக்காதா, அப்புறம் எதுக்கு அதை போட்டுக்கிட்டு, எனக்கு எதுவுமே ஆகலைன்னா கூட நான் கட்டின இன்சூரன்ஸ் பணம் வந்து எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். அதுபோக இடையில நீங்கள் வந்து பாலிசியை கேன்சல் பண்ணாலோ இல்லை ப்ரீமியம் கட்டாமட்டாலோ நமக்கு கம்மியான அமௌண்ட் தான் திரும்ப கிடைக்கும். அப்படி இடையில பாலிசி கேன்சல் பண்ணாமல் ப்ரீமியமும் கரெக்டாக கட்டிட்டீங்க, 30 வருஷம் கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா 30 வருஷம் உங்களுக்கு எதுவுமே ஆகலை, 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வட்டியுமே கிடைக்காது. அதே நேரத்தில் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள இன்ஃப்ளேஷனை ஈக்குவல் பண்ணுற மாதிரியும் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு அந்த 1 கோடி ரூபா கவரேஜ் வந்து போயிடும். அதனால் இன்சூரன்ஸை வந்து தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவசியம் தான், ஆனால் இன்சூரன்ஸ் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக போடுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த பேசிக் பிளான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான், இந்த 2 பிளானில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்களோட கடன் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸு செலவு இது எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டிட்டோட ஃப்ரீ கன்சல்டேஷன் லிங்க்லேயே போய் கூட நீங்கள் அந்த கன்சல்டேஷன் அட்டன் பண்ணி அவங்கள்ட்ட எல்லா டவுட்ஸையும் கேட்டு நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா தயவுசெய்து ஏமாந்துறாங்க. இப்படி தான் ஒருத்தருக்கு என்னாச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு பாலிசி வந்து விற்றுருக்காங்க. உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், லம்சமாக கிடைக்கும், இதில் டாக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் டேர்ம் பிளான், உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் பாதிக்கப்பட்டவர் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து மிஸ்செல்லிங் பண்ணி பொய் சொல்லி அந்த பாலிசி வந்து கஸ்டமர்கிட்ட விற்றுருக்கீங்க, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவருக்கு அவர் கட்டின இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து இழப்பீடும் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மிடில் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் டேர்ம் பிளான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. ஆனால் நம்ம கட்டின ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நமக்கு எதுவுமே ஆகலைன்னா நமக்கு வந்து திரும்ப கிடைக்காது. அப்படி திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்புறம் 30 வருஷம் கழிச்சு நமக்கு திரும்ப கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து எந்த வட்டியும் கிடைக்காது. அதனால் 30 வருஷம் கழிச்சு உள்ள அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து திரும்ப அமௌண்ட் கிடைக்காது, ரிட்டர்ன்ஸ் வராது. ஆனால் 2 பிளான்லையுமே நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு அந்த 1 கோடி ரூபா கவரேஜுங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அந்த 1 கோடி கவரேஜுங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு போயிடும். ஸோ இந்த 2 பிளானில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்ன மாதிரி டிட்டோட லிங்க்கில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க, அதில் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ என் உயிரோட மதிப்பு 2 lakhs.